Hello Nanba, welcome back to my channel. Today's topic about percentage. Percentage அப்படின்னா என்னன்னா, if you have any value, we have to represent it in a terms of 100. Then that conversion is called as a percentage. ஓகேங்களா? Why we have to represent it in a terms of 100? இந்த கொஸ்டின் நான் ஒரு எக்ஸாம்பிளோட பதில் சொல்றேன். இப்போ A அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் வந்து 10th கிளாஸ் படிக்கிறார். B அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் வந்து 12th கிளாஸ் படிக்கிறாரு. 10th கிளாஸ்ல நமக்கு எக்ஸாம்லாம் அவுட் ஆஃப் 500 வைப்பாங்க. 12th அவுட் ஆஃப் 600 வைப்பாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த 10th கிளாஸ் ஸ்டூடெண்ட் வந்து 452 மார்க் எடுக்கிறாரு. 12th கிளாஸ் ஸ்டூடெண்ட் 490 எடுக்கிறாரு. இப்போ இவங்க ரெண்டு பேர்ல யார் பெட்டர் ஸ்கோர் பண்ணிருக்காங்க அப்படின்னு உங்ககிட்ட கேட்டா நீங்க என்ன பதில் சொல்வீங்க? ஈவன் இந்த 12th கிளாஸ் ஸ்டூடெண்ட் 490 எடுத்திருந்தாலுமே இவங்க ரெண்டு பேரோட பேஸ் வேல்யூ டிஃப்ரெண்ட். இவரு 500 எழுதியிருக்காரு, இவரு 600 எழுதியிருக்காரு. சரி, ரெண்டு பேரோட மார்க்குமே நம்மளால இங்க கம்பேரே பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம என்ன பண்ணணும்னா ரெண்டு பேரோட பேஸ் வேல்யூமே நம்ம காமனா எடுத்துட்டு வரணும். தட் இஸ் 100. அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். டோட்டலா அப்டைன் பண்ண மார்க் 552 இங்க போட்டுக்கணும். டிவைடட் பை டோட்டல். டோட்டல் நமக்கு இங்க என்னது 500 இன்டூ 100. இப்போ இந்த சம்ம நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம்னா நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ தான் ஏ அப்படிங்கிற ஸ்டூடெண்டோட பர்சன்டேஜ். ஓகேங்களா? இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி பி அப்படிங்கிற ஸ்டூடெண்டோட பர்சன்டேஜை கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ரெண்டு பர்சன்டேஜையும் நம்மளால கம்பேர் பண்ண முடியும். ஓகேங்களா? இதுதான் வந்து பர்சன்டேஜோட யூஸ் ஆர் பர்பஸ் எது வேணா சொல்லிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்த்தது ஆக்சுவல் மெத்தட். இதுவே எப்படி ஷார்ட்கட் மெத்தடை யூஸ் பண்ணி பர்சன்டேஜ் சம்ம போடுறதுன்னு பார்க்கலாம். 10% ஆஃப் 10,000. இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா 10,000ல 10% எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவே நம்ம ஆக்சுவல் மெத்தடை யூஸ் பண்ணி போடணும்னா எப்படி போடுவாங்கன்னா 10 டிவைட் பை 100 இன்டூ 10,000 எப்படி போடுவாங்க. இப்போ நம்ம ஆனால் யூஸ் பண்ண போகிறது ஷார்ட்கட் மெத்தட். ஷார்ட்கட் மெத்தடில் நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ இந்த 10,000 இருக்கு பார்த்தீங்களா, ஒரு டிஜிட் விட்டு நம்ம டாட் வைக்கணும். அதாவது இந்த ஜீரோவை தள்ளி இந்த இடத்துல நம்ம டாட் வைக்கணும். இப்போ இந்த பக்கம் நமக்கு என்ன இருக்கு 1000 இருக்கு. இதுதான் 10%ஓட வேல்யூ. 10% ஈக்குவல் டு 1000. நம்ம ஈஸியாக வந்து பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதே மாதிரி இன்னொரு சம்ம போட்டு பார்க்கலாம். 10% ஆஃப் 72,675 rupees. இதுக்கு வந்து 10% கண்டுபிடிக்கணும். அதே மெத்தட் தான் இங்கேயும் பண்ண போகிறோம். ஒரு டிஜிட்டை விட்டு நம்ம டாட் வைக்கணும். 5 தள்ளி டாட் வச்சிருக்கோம். இப்போ நம்மளோட ஆன்சர் என்னது 10% ஈக்குவல் டு 7,267.5 rupees. ஓகேங்களா? 10% கேட்டாங்கன்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் இப்போ 20% கேட்டால் எப்படி ப்ரோ அதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அதை பற்றி பார்க்கலாம். 20% ஆஃப் 10,000. அதாவது இந்த 10,000ல 20% கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம 10% கண்டுபிடிச்சிக்கலாம். 10% என்னது ஒரு டாட் வச்சா 1000 கிடைக்கும். அது 10% ஈக்குவல் டு 1000 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மறுபடியும் இன்னும் 10% போட்டுக்கிட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். 10% எவ்வளோ 20%. இப்போ இந்த 1000 எவ்வளோ 2000. நமக்கு 20%ஓட ஆன்சர் கிடைச்சிருச்சு. இல்லைன்னா நீங்கள் இப்படி கூட பண்ணிக்கலாம். 1000 × 2 ஈக்குவல் டு 2000. இதுவும் ஒரு வே தான். நீங்கள் மல்டிப்ளிகேஷனும் பண்ணிக்கலாம், இல்லை நான் ஆடும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது வந்து கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதை பண்ணலாம். இப்போ வந்துட்டு 32% ஆஃப் 1000 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ப்ரோ ஓகே ப்ரோ 10%, 20%, 30% எது கொடுத்தாலும் நான் போட்டுருவேன் இப்போது. ஆனால் இந்த மாதிரி 32, 35 அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் எப்படி ப்ரோ போடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு 10%க்கு கண்டுபிடிப்போம். இப்போ ஃபஸ்ட்டு 10% கண்டுபிடிக்கலாம். 10%க்கு ஈக்குவல் டு 100. இந்த இடத்துல நம்ம டாட் வச்சா 100 நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? 10% ஈக்குவல் டு 100. இப்போது இந்த 10% 3ஆக நம்ம ஆட் பண்ணிக்கணும். 10, 10, 10, 30%. இந்த 100, 100, 100, 300. ஓகேங்களா? இப்போ வந்து 30% நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா 1%க்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 1% ஈக்குவல் டு இந்த இடத்துல 1000 இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல 2 டிஜிட்டை வந்து நம்ம தள்ளி பாயிண்ட் வைக்கணும். பாயிண்ட் வச்சா நமக்கு வந்து 10ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து 1% ஈக்குவல் டு 10 rupees. ஓகேங்களா? இப்போ இதே வந்து இப்போ 2% போட்டால் 20 rupees. ஓகேங்களா? இப்போ வந்து இது ரெண்டு நம்ம ஆட் பண்ணிக்கிட்டா 320 நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இதுதான் வந்து 32%ஓட வேல்யூ. இப்போ அதே மாதிரி இன்னொரு சம்ம பார்க்கலாம். ஃபைண்ட் 22% ஆஃப் 3,250. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா 10% கண்டுபிடிச்சிக்கலாம். 10% ஈக்குவல் டு இந்த ஒரு டிஜிட் விட்டு நம்ம டாட் வைக்கணும். டாட் வச்சா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது 325 கிடைக்குது. ஸோ 10% ஈக்குவல் டு 325.
இப்போ இந்த 10% ஆட் பண்ணால் 20%. இங்கே வந்து 325 ப்ளஸ் 325 ஆட் பண்ணால் 650 நமக்கு ஆன்சர் கிடைக்குது. ஸோ 20%ஓட வேல்யூ 650. இப்போ 1%ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். 1% ஈக்குவல் டு 2 டிஜிட் தள்ளி நம்ம டாட் வைக்கணும். டாட் வச்சா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது? 32.5 கிடைக்குது. ஓகேங்களா? இப்போ 2%க்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்னது? 65 ருபீஸ். ஓகேங்களா? ஸோ நமக்கு 65ன்னு வேல்யூ கிடைக்குது. இப்போ இந்த 650யும் 65யும் ஆட் பண்ணால் 715 ஆன்சர் கிடைக்குது. இந்த 750 தான் 22%ஓட வேல்யூ. அதான் கைஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு தோணுச்சுன்னா ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.